Rolling, both the cameras. Hello. Mic testing 1 2 3 3 3. ஷார்ப்பாக இருக்கா மைக்கு? என்னதான் நம்ம ஷார்ப்பாக புத்தி கூர்மையாக மைக்கில் பேசினா கூட மைக்கில் பேசிட்டதுனால அது புத்திசாலித்தனம் ஆகிடாதுங்கிற ஒரு பழி மேலே இருக்குது. அதனால் நான் ஒரு வேளை முட்டாள்தனமாக பேசினா கூட அதை புத்திசாலித்தனமாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, டீல். நல்லா இருக்கீங்களா? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். அதே மாதிரி தான் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு விதம், மன்னிப்பு கேட்குறேங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தவறு நடந்துட்டதாக நான் உணர்கிறேன். உண்மையிலேயே அது தவறி தான் நடந்தது. நான் மேடையில் மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யார்கிட்டையும் அடிமை இல்லை, யார்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகவும் இல்லை, இப்போ இல்லை, அதனுடைய மரணம் வரைக்கும் நான் அதை செய்ய போகிறது இல்லை. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலும் போய் சேர போகிறது இல்லை, காசுக்காக நான் எந்த தவறையும் செய்ய போகிறது இல்லை. அப்படியே ஒருவேளை இந்த ஃபோட்டோவை போடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு நான் யாரெல்லாம் சொல்லணும்னா, ஒரு வேலு நாச்சியாரை பற்றி பேசலான்னு ஆசைப்படலாம், டயானா சார்ல்ஸை பற்றி பேசணுன்னு ஆசைப்படலாம், நான் எப்போவுமே பேசுகிற மதர் தெரசா அவர்களை பற்றி நான் மறுபடியும் ஒரு தடவை பேசுகிறேன்னு ஆசைப்படலாமே தவிர, இப்படி நான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறது சரியில்லை. ஓகே, அப்படி அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாதப்போ பக்கத்தில் குந்தவைன்னு ஒரு பிரியங்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது பொன்னியின் செல்வனில் அந்த கேரக்டராக இருந்ததுனால இதெல்லாம் நான் பதிவு பண்ணி போடும்போது பை த டைம் எனக்கு அந்த ட்வீட் ஒன்று வருது. அந்த ட்வீட்டில் ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி இவரே விரும்பி அந்த ஃபோட்டோவை போட சொல்லி அப்படின்லாம் வந்தோடனே நான் வருத்தம் தெரிவித்தது ரொம்ப சின்சியராக மனப்பூர்வமாக தான் தெரிவித்தேனே தவிர, இப்படி ஒரு ட்வீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசில் ஏற்பட்ட விஷயம், இன்றைக்கி நான் இப்படி ஒரு வீடியோவை பண்ணணுங்கிற ஒரு உத்வேகத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு.